கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒரு லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா கிட்ட லெட்டரை வாங்கிட்டு ஆஃபீஸ் வந்துடுறாங்க. வர வழியிலே கார்த்தி வேலை பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நம்ம லெட்ரு கொடுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே போய் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே வேணாம் அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்படி மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ என்ன பண்ணலாம், சரி ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக ஃபைல் கொடுக்குற மாதிரி வச்சு அதுக்குள்ளே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் அந்த லெட்டரை வந்துட்டு படிக்கிறாங்க. தீபா சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக தான் எழுதியிருக்காரு என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்துட்டு ரீட் பண்ணி பார்த்துட்டே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இப்படியே சிரிச்சிட்டு இருந்தா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை மடித்து ஃபைல்குள்ளே வைக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஐஸ்வர்யா அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் தீபா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னு விடாது கருப்பாக வந்துட்டு துரத்திட்டே வந்துட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்குது, ஆனால் யார் கண்ணுக்கும் தெரியலையாமா. ரம்யாவோட கேபின் க்ளோஸில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனால் இப்போ என்னன்னா வெட்ட வெளிச்சமாக இருக்கிற மாதிரி என்னென்ன நடக்குன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி ஐஸ்வர்யா சைடில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. லாஜிக்காக எதனாலும் ஒன்றாவது எடுக்க வேணாமா டைரக்டர் சார். அடுத்து வந்துட்டு அந்த லெட்டரை மடித்து ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் பியூன் மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை வந்துட்டு கூப்பிட்றாங்க. என்ன மேடம் அப்படின்னு சொல்ல, இங்கே கார்த்தின்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு இல்லையா, அவர்கிட்ட இந்த ஃபைலை கொடுத்து மேடம் வந்துட்டு பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம், இந்த ஃபைலை கார்த்திக்கிட்ட தானே கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இதுக்குள்ளே ஒரு லெட்ரு மேடம் வச்சாங்க பார்த்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. அந்த லெட்டரை எடுத்துகிட்டு நான் சொல்ல லெட்டரை வந்துட்டு இதுக்குள்ளே வச்சிடணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, நீங்கள் சொல்கிறது எதுக்கு நான் செய்யணும், இது எங்கள் மேடம் வந்துட்டு அவர்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து நீட்டுறாங்க. பணத்தை பார்த்தா தான் அவன் அப்படியே வந்துட்டு ஆஃப் ஆயிடுறான். பணம்னா பணம் கூட வாய பழக்கம், இவன் என்ன எம்மாத்திரம் அப்படின்ற மாதிரி அவனும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் மேடம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல, என்னடா இது பொசுக்குன்னு ஒரு 500 ரூபாய்க்கு இப்படி மாறிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து வந்துட்டு இந்த லெட்டரை வந்துட்டு எடுத்துடுறேன், நான் கொடுக்கல லெட்டரை வந்துட்டு அதில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சதுமே, ஆனால் இப்போ மேடம் வந்துட்டு கேட்பாங்களே அவர்கிட்ட கொடுத்தாங்களான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்க, கார்த்திக் கிட்ட நான் கொடுத்துட்டேன், அவர் அந்த லெட்டரை வாசித்து பார்த்துட்டு அவர் பதிலுக்கு ஒன்று கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடு, மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்ல, மேடம் பின்னாடி எதுவும் பிரச்சனை ஆகிடாதே அப்படின்னு சொல்ல, இது மூலயமா ஒரு பிரச்சனையும் ஆகாது, நீ வந்துட்டு நான் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சு முடி, இதுக்கடுத்து உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கொடுத்தா இல்லையா அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரம்யா கிட்ட போகிற மாதிரி போகிறாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அந்த லெட்டரை பார்த்தாரா அவர் வந்துட்டு வாஸ்தாரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம் பதிலுக்கு அவர் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, ரம்யா வந்துட்டு அந்த லெட்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஐ டு லவ் யூன்னு இருக்குது. அதை பார்த்ததும் ரம்யாக்கா சந்தோஷம் தாங்க முடியல, பயங்கரமாக வந்துட்டு ஹாப்பி ஆகிடுறாங்க. தீபா உன்னோட பிளான் சக்ஸஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் மூடுக்கு போயிடுறாங்க. அவ்வளோதான், இனி வந்துட்டு நம்ம லவ் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஐஸ்வர்யா பார்த்துட்டு, தீபா நீ சிக்குன, நான் உனக்கு இதாண்டி வச்சிருக்கிற ஸ்கெட்சு, என்னையா வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்டேன், இவளை வச்சே நான் உன்னை எப்படி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்றேன் பாரு, இந்த ரம்யா தான் எனக்கு ட்ரம் கார்டே, உனக்கும் கார்த்திக்கும் அழிவுகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிடி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பார்த்து அப்படியே நக்கலாக நின்று சிரிச்சுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. எப்படியும் வந்துட்டு நான் நினச்சதான், கார்த்திகிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாக ரம்யா சொன்னாங்கன்னா கார்த்தி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இல்லை எனக்கு ஒய்ஃப் இருக்குது, இல்லை எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்ம நினச்சாதான். அதனால தான் எப்படி வந்துட்டு கொண்டு போயிருக்காரு பாருங்க. போகிற வழியிலே தடுப்பாங்களாம், லெட்டரை வாங்குவாங்களாம், அதான் அங்கே வேலை பார்க்குற யாருமே பார்க்க மாட்டாங்களாம். இன்னைக்கு எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஃபோன் பேசுகிற அந்த சின்ன கேப்பில் கூட கார்த்தி வந்துட்டு என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக வந்துட்டு விசாரிச்சிடுறாரு. இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, பட் அதெல்லாம் வந்துட்டு யாருக்குமே தெரியலையா, என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.